வாட்ஸ்அப் மருத்துவத்தால் ஒருவர் பலியானது தொடர்பாக இறந்தவரின் உறவினர் பழனிவேலிடம் மருத்துவமனையில் என்ன நடந்தது என்பது பற்றி கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக கேட்போம். ஐயா வணக்கம். மருத்துவமனையில என்ன நடந்தது? உங்களுடைய உறவினர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலமா ஆலோசனை பெற்று மருத்துவ சிகிச்சை அளிச்சதால இறந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அது குறித்து சொல்லுங்க. சாதாரணமாக பைக்ல இருந்து கீழே விழுந்ததுக்கு 108 கொண்டு போனோம் மேடம். அங்கே கொண்டு போனப்போ டாக்டர் இல்லைங்க. டாக்டர் இல்லைன்னொன்னே நாங்கள் அவருக்கு ஃபோன் அடித்தப்போ பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட சொன்னார். எக்ஸ்ரே எடுக்க சொன்னார். எக்ஸ்ரே எடுத்ததை அவங்க நாங்கள் நேரில் கொண்டு டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கு இல்லை வேணாம், டாக்டர் ரெஸ்ட்டில் இருக்காங்க, நீங்கள் யாரும் போக தேவையில்லன்னு சொல்லிட்டு அவங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புனாங்க. அதை பார்த்துட்டு டாக்டர் வாட்ஸ்அப் வழியாக அவங்களுக்கு தகவல் இந்த மெடிசன் பண்ணுங்கன்ட்டு அவங்க தகவல் கொடுத்துட்டாங்க. அது மூலியமாக அந்த ஸ்டாஃப் நர்ஸுங்க ஊசி போட்டதுனால நல்லா தெளிவாக பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு அப்படியே வாயிலேருந்து நுரையா திடீர்னு டக்குன்னு சுயநலம் உயிர் போச்சுங்க. இங்க மருத்துவர் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஏன் உடனடியாக வேற மருத்துவமனைக்கு கொண்டு போகல? ஏற்கனவே ரைட் சைடு காலில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்டப்போ அவர்கிட்ட தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி காலில் ஃப்ளைட்டு வச்சுருக்கோங்க. அப்படி இருக்கையில் இவர்கிட்ட போனால் நல்லபடியாக ஆகிடும், இந்த காலில் உள்ள ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு வந்துடலாங்கிற ஒரு இதில் தாங்க போனது. நாங்கள் டாக்டர் இல்லைன்னொன்னே நான் டாக்டர்கிட்ட நேராக கான்டாக்ட் பண்ணலான்ட்டு தான் போனது. டாக்டர்கிட்ட நேராக பேசையில் அவர் சொன்னது நீங்கள் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போடுங்க, நான் வந்துடுறேன்னு தான் சொன்னார். இந்த மாதிரி நான் வாட்ஸ்அப்பில் சிகிச்சை பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. நாங்கள் நேரில் வந்துடுறேன், நீங்கள் போய் எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் டாக்டர் வரலன்னா நீங்கள் இப்போ எக்ஸ்ரே கொடுங்க, நாங்கள் போய் டாக்டரை நேரில் பார்க்குறேன்னப்போ இல்லை டாக்டர் ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னு ஸ்டாஃப் நர்ஸ் தான் சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் சரி டாக்டர் ஆலோசனைப்படி தான் பண்ணுறாங்கன்னு இருந்தோம். அவங்க வாட்ஸ்அப்பில் பண்ணியிருக்காங்க. பழனிவேல், உங்கள் உறவினர்கள் எத்தனை பேரை போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க? அவங்க ஒரு 20 பேருக்கு மேலே இருக்கு மேடம். பார்க்க வந்தவங்க எல்லாருமே கொண்டு போய் வச்சுருக்காங்க. பழனிவேல், கைது செய்யப்பட்டவங்களுடைய நிலைமை என்ன இப்போது? எந்த ஒரு தகவலுமே தெரியல மேடம். இப்போதான் ஊர் தலைவருக்கு போயிருக்காரு, நான் போய் பார்த்து என்னன்ட்டு தகவல் சொல்கிறேன் அப்படின்ட்டு. என்ன ஊரில் வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு நைட்லேருந்து தெரியவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க வைப்பூரில் இருக்கிறதா சொன்னாங்க. வைப்பூரில் இருக்கிற தகவல் கேட்டு ஊரில் தலைவர்கள்லாம் இப்போ தான் போயிருக்கிறாங்க. நாங்கள் பார்த்துட்டு என்னான்ட்டு தகவல் தெரிஞ்சுட்டு வர்றோன்ட்டு போயிருக்காங்க. பழனிவேல், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.